தோழர் வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். என்ன சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க. ஒரு வீடியோ பாக்குற ஆள் வந்து பிளசண்டா அப்படியே வணக்கம் சொன்னால நீங்க அனைவருக்கும் வணக்கம் தலைவா. சொல்லுங்க ஓகேவா? நல்லா சொல்லிக்கிட்டு அப்புறம் வந்து சரி இன்னைக்கான அரசியல் களத்துல நம்ம எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்துக்கும் இடையில எப்படியா சண்டை மூட்டி விட்டு அந்த சண்டைக்குள்ள நாம குளிர்காயணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில கட்சிகள், அதே வேளையில ஒரு சில தனி நபர்களும் கூட திட்டமிட்டு ஒரு சில வேலைகள் பார்த்துக்க இருக்கிறாங்க. சோ அந்த வேலைகள் எல்லாத்துக்குமே சவுக்கடி கொடுக்கும் விதமாக, செவில்ல கொடுக்கும் விதமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு தக்க பதிலடியை வந்து கொடுத்திருக்கிறாரு. அப்படியா? ஆமா, பதிலடி கொடுத்திருக்காரு. உங்களுடைய ஊழல் எல்லாம் எங்களுக்கு தெரியும்டா, நாங்க யாரை எதிர்க்கணும், யாரை வந்து ஆதரிக்கணும், விஜய் கட்சியில இருக்க மேன் பவரை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அதெல்லாமே எங்களுக்கு தெரியும், நீங்க வந்து நொனாட்டி ஒண்ணும் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு குடுப்பு கொடுத்திருக்காரு. அப்படியா? ஆமாங்க. அதான் இந்த ஊடகம் தான் விவாதிக்க மாட்டாங்கல்ல, நாம தானே வந்து நடுநிலை ஊடகமாச்சு, நம்ம எல்லாத்தையும் பேசுதானாங்கண்ணா. ஆமா, உண்மை நடுநிலை என்பதை விட உண்மையை உலக சொல்லுவோம். ஆமா, அதான் நம்மளுடைய யூடியூப் சேனல் ஒன்லைனர் என்ன தெரியுமா, உண்மையின் வெளிச்சம். அதான் உண்மை. நடுநிலை என்பதை தாண்டி உண்மையை பேசுவோம், உண்மையை பேசுவோம். சரிங்களா? சோ அதனால அண்ணன் திருமா அவர்கள் என்ன விதமான ஒரு பதிலை விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அப்படின்றதான் இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். அதற்கு பின்னாடி பின்னப்பட்டு கொண்டிருக்கின்ற நிறைய சதி வலைகளையுமே என்ன பண்ண போறோம், இதுல வந்து பின்னல்களை எடுக்க போறோம். சரிங்களா? முடிச்சுகளை அவிழ்க்க போறோம். சரி, நண்பர் அனைவருக்கும் உரிமைக்கான வலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். நாங்க இப்ப நிமிர்ந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். தோழர், 2 நாட்களுக்கு முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள்ட்ட பத்திரிகையாளர்கள் ஒரு சில கேள்வி தூக்கி முன்னாடி. ஆமா, எப்பயுமே வந்து பத்திரிகையாளர் வந்து தமிழ்நாட்டுல என்ன நிகழ்வு நடந்தாலும் உடனே வந்து திருமா என்ன சொல்லுகிறார், அவருடைய கருத்து என்ன, அதுதான் வந்து பார்த்தோம்னா மக்களின் கருத்தாக இன்னைக்கு தமிழ்நாட்டிலே கண்டிப்பா கண்டிப்பா. சோ வந்து 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு பிரஸ் மீட், அந்த பிரஸ் மீட்ல வந்து அண்ணன் திருமா அவர்கள்ட்ட பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வி வைக்கிறாங்க. என்ன கேள்வி அப்படின்னா, அதிமுக சம்பந்தமாகவும் கேட்கிறாங்க, தமிழக வெற்றி கழகம் சம்பந்தமாகவும் கேட்கிறாங்க. அதிமுக சம்பந்தமாக பத்திரிகையாளர்கள் என்ன கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா, அதாவது RSS உடைய பிடியில அதிமுக சென்று விட்டது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு நான் திருமாவர்கள் சொல்றாரு, அதிமுக RSS பிடியில் சென்றது வருத்தத்துக்குரியது அப்படின்னு பதிவு பண்றாரு. இரண்டாவது, இந்த இடத்துலதான் மறுபடியும் விஜயை பத்தி அண்ணன் திருமாவர்கள் பேசுறாரு. இந்த கருத்து தான் ரொம்ப நாளாவே நம்மளோட யூடியூப் சேனல் நாம பேசிக்கிருந்தோம். ஆமா, நம்மளுடைய கருத்தை ஒத்து போற மாதிரி அண்ணன் திருமாவருடைய கருத்து கூட இருக்குது. சரிங்களா? அவர் என்ன போட்டாருன்னா, விஜய் அவர்கள் சம்பந்தமா பேசுகின்ற பொழுது RSS ஒரு மோசமான ஒரு இயக்கம், அந்த இயக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்து பெரிய பெரிய கட்சிகளுக்கு வந்து வலை வீசுவாங்க, அந்த வலைக்குள்ள வந்து அதிமுக ஆல்ரெடி சிக்கிக்கிருச்சு, ஆனா விஜய் அவர்கள் சிக்கி கொள்ள கூடாது. அதாவது அதிமுக வந்து RSS வலை வீசுவாங்க, அந்த வலைக்குள்ள வந்து விஜய் அவர்கள் சிக்கி கொள்ளக்கூடாது, அவரு வந்து பார்த்து சூதானமாக இருக்க வேண்டும் அப்படின்றத ஒரு அண்ணனாக ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காரு அண்ணன் திருமா அவர்கள். அதை ஏன் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மேன் பவர் தமிழ்நாட்டுல வந்து இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா பணம் கொடுக்காமல், எந்த ஒரு நிதி கொடுக்காமல் வந்து லட்சக்கணக்கான மக்களை திரட்டக்கூடிய ஆற்றல், வலிமை தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நிறுவனர் விஜய் அவரிடம் இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு அண்ணன் திருமா அவர்களுக்கு பின்பாக விஜய் அவர்கள்ட்ட தான் இவ்வளவு பெரிய மேன் பவர் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த மேன் பவரை வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா குறிப்பா வந்து இந்த மேன் பவர் வந்து அவங்க என்ன அவ்வளவு சாதாரணமா நம்ம கடந்து போயிட முடியாது. குறிப்பா வந்து விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு, எங்களுடைய முதல் கொள்கை எதிரியே பாஜக தான். பாஜக எதிரின்னா RSS எதிரிதான், சங் பரிவார் கும்பலும் எதிரிதான், அதே மாதிரி இந்த பக்ரஜன் சொல்றோம் இல்லையா, அவங்களும் ஆமா அவங்களும் எதிரிதான். ஆக மொத்தத்துல பிஜேபி இருக்கக்கூடிய பல்வேறு அணிகளும் எதிரி என்பதை வந்து கொள்கை எதிரியா வந்து பிரகடனப்படுத்துறாரு விஜய் அவர்கள். அப்ப அதனாலதான் அதே பேட்டில அண்ணன் திரும்ப வந்து என்ன சொல்றாருன்னா, இன்னொரு வார்த்தை என்ன சொல்றாருன்னா, அதே பேட்டில இன்னொரு முக்கியமான பாயிண்ட், அதாவது விடுதலை சிறுத்தைகள் வந்து 35 ஆண்டுகளா வந்து பார்த்தோம்னா சனாதனத்தை எதிர்த்து களமாடுகிறோம், குறிப்பா வந்து சிறுபான்மை மக்களை பாதுகாப்பாக களத்தில் நிற்கிறோம், அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பாதுகாப்பாக இந்த களத்தில் நிற்கிறோம், பட்டியல் சமூக மக்களுக்கு பாதுகாப்பாக நிற்கிறோம், பிற்படுத்தப்பட்ட மிகவும் மக்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். இது இந்த அஜெண்டாவில தான் இவ்வளவு ஆண்டுகள் நம்ம இயங்கிட்டு இருக்கிறோம். இந்த சனாதனத்தை எதிர்ப்பதற்கு நாங்க என்ன பிரதிபலிச்சோமோ அதை இன்றைக்கு விஜய் அந்த மாநாட்டில் பிரதிபலிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிருக்காரு. சாதாரண விஷயம் இல்ல தலைவா, இது ரொம்ப முக்கியமான விஷயம் தோழர் இப்ப பேசுனது. ஏன்னா தமிழ்நாட்டின் மீது ஒரு அக்கறை கொண்ட ஒரு தலைவராக திருமாவர்கள் இந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இப்ப விஜய் அவர்கள்ட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய மேன் பவர் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து ஒப்புக்கொண்டுதான் ஆகணும். இவங்க 1000 வேணாலும் கட்டம் கட்டட்டும், 1000 வேணாலும் இந்த ஆளுகின்ற அரசாங்கம் வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணட்டும்,
அதை பத்தி மாற்றுக்கிறது கிடையாது. பட் இருந்தாலும் விஜய் அவர்கள்ட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் திரட்சி இருக்கின்றது அப்படின்றத ஒருபோதும் மறுக்க முடியாது. அப்ப அந்த மக்கள் திரட்சி இருக்காங்க இல்லையா, அந்த மக்கள் திரட்சிய நம்மளுடைய எதிர்நிலைமையில் நிப்பாட்டுறது நம்மளுடைய புத்திசாலித்தனமா, இல்ல அந்த மக்கள் திரட்சிய ஆர்எஸ்எஸ் பக்கம் போயிடக்கூடாது, இல்ல ஆர்எஸ்எஸ் பக்கம் நம்ம தள்ளி விட்டுற கூடாது அப்படின்னு நினைப்பது புத்திசாலித்தனமா? அந்த மேன் பவர் வந்து ஆர்எஸ்எஸ் பக்கம் போயிடக்கூடாதுன்னு நினைப்பதான் புத்திசாலித்தனமா இருக்க முடியும். ஆமா, அதைத்தான் நான் திருமாவளவன் காயின் பண்றாரு. விஜய் அவர்கள்ட்ட ஒரு மிகப்பெரிய மேன் பவர் இருக்குது. அந்த மேன் பவரை நீ ஆர்எஸ்எஸ், நீ பாஜக கைக்கூலி, நீ வந்து தமிழ்நாட்டு விரோதி அப்படின்ற மாதிரி அந்த மேன் பவரை நம்ம ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிற மாதிரி நம்ம அந்த அரசியல் களத்தை விட்டு ஒதுக்கி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவனும் பிஜேபி எதிர்ப்பு பேசட்டும், தீவிரமா பேசட்டும், பிஜேபி எதிர்த்து களமாடட்டும். அப்ப அந்த மேன் பவரை நம்மளுடைய எதிரின்ற மாதிரி கட்டமைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்றதான் அந்த பேட்டியில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம். இன்னொரு விடயத்தையும் புரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு வந்து திமுக 2 கட்சி, ஒன்னும் ஆளுங்கட்சி இருக்கு, இன்னொன்னு வந்து எதிர்கட்சி இருக்கும். ஆனா இன்றைக்கு தமிழ்நாட்டுல எதிர்கட்சி கிடையாது. எதிர்கட்சி கிடையாது. எதிர்கட்சி இருக்கு, எதிர்கட்சி வேலையை பார்க்கறது கிடையாது. எதிர்கட்சி வேலையை பார்க்கறது இல்ல. அப்ப வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு அஜெண்டா வந்து பார்த்தோம்னா அடுத்த அந்த வந்து யாரு சவாரி பண்ணிக்கிட்டு இருக்கா, அதிமுக மீது பாஜக. அப்ப அந்த சவாரி வந்து பார்த்தோம்னா பிற்காலத்துல வந்து திமுக விஸ் பிஜேபி அப்படின்றதான் வரும். அப்ப வந்து பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து சனாதனம் வந்து தமிழ்நாட்டுல பூர்வதற்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்கு. அப்ப அந்த அதிமுக ரோல வந்து இன்னைக்கு யார் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்றால் எதிர்கட்சி வேலையை விஜய் பண்ணி கொண்டிருக்கிறார். குறிப்பா வந்து ஆர்எஸ்எஸ் எதிர்த்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பா பாயிண்ட். ஏன்னா இப்ப ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அரசியல் பண்ணுவதற்கு இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல எத்தனையோ பாயிண்ட் இருக்குங்க. ஆமா, எத்தனையோ பாயிண்ட் இருக்கு. தூய்மை பணியாளருடைய விவகாரத்தை வந்து ஒரு எதிர்கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேசி இருக்க வேண்டுமா வேண்டாமா? பேசியிருக்கோம்ல. ஆனா யாரு பேசுனது? இங்க அண்ணன் திருமாவர்கள் எதிர்கட்சியா வேலை பார்த்து பேசினாரு, கம்யூனிஸ்ட் எதிர்கட்சியா இருந்து பேசினாங்க. அதுக்கு அடுத்த நிலைமையில விஜய் பேசினாரு. அப்ப எதிர்கட்சி வேலையை வந்து இங்க யாரு பாக்குறா? அதிமுக தூய்மை பணியாளருக்கு ஆதரவா பேசிருக்கணும்ல, பேசல. ஆனா விஜய் பேசிருக்காரு. அதிமுக தூய்மை பணியாளருக்கு ஆதரவா வந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கணும்ல, ஆனா விஜய் நிறைவேற்றிருக்காரு. எப்படி நான் கேக்குறேன், அவங்க வந்து ஆல்ரெடி வந்து இந்த பல்வேறு என்னது பல மண்டலங்களை 11 மண்டலங்கள் தனியார் தாரவாசதே அதிமுக. அப்புறம் எப்படி பேசுவாங்க? பேசுறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஒண்ணுமே ஹானர் கில்லிங் வந்து தமிழ்நாடு நடந்துட்டு தான் இருக்கு. தனிச்சட்ட ஏற்று வந்து அன்றைய முதலமைச்சர் சொன்ன, அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அந்த ஸ்டாலின் சொன்னாரு, இன்றைய முதலமைச்சர் நிறைவேற்றல. ஆனா இன்னைக்கு விஜய் கட்சியில் கூட பார்த்தோம்னா ஆதவர்ஜுன் வந்து நீதிமன்றத்துல வழக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காருல, வரவேற்கலாம்ல. ஆணவ படுகொலைக்கு வந்து தனிச்சட்டம் இயற்ற வந்து நம்ம விடுதலை சிறுத்தை கட்சி மட்டும் தான் கடைசி வரைக்கும் போராடணுமா? இல்ல. கம்யூனிஸ்ட் மட்டும் தான் கடைசி வரைக்கும் போராடணுமா? இல்ல. இதரப்ப அம்பேத்கர் இயக்கம் மட்டும் தான் போராடணுமா? இல்ல. நீயும் பேசு, அத வந்து விஜய் பேசுறாரு, பேசட்டுமே. நம்மளுடைய குரல்கள் இருக்கு இல்லையா, அதாவது நம்மளுடைய வந்து ஒரு கொள்கை குரல். இந்த கொள்கை குரலுக்கு வந்து விஜயுடைய மேன் பவரை நமக்கான ஒரு பலமா தான் பயன்படுத்திக்கிற வேண்டுமே தவிர, நீ வந்து ஆணவ படுகொலைக்கு வந்து தனிச்சட்டை ஏற்ற சொல்லி கேஸ் போட்டது வந்து அது வந்து நீ நடிப்பு நாடகம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. யூட்டிலைஸ் பண்ணணும். பரவாயில்ல, விஜய் கட்சியில இருந்து ஏறக்குறைய 1 கோடி 1.5 கோடி உறுப்பினர்கள் தலைவராக கூடிய விஜய், அந்த கட்சியில இருந்து ஆதவர்ஜுன் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பாளர் இருக்கக்கூடியதா, ஐடி ஃபாலோ பண்ணக்கூடிய, வாய்ஸ் ஆஃப் காமன் லீட் பண்ணக்கூடிய ஒரு நபர் வந்து இன்னைக்கு வந்து அதுக்கு இன்னைக்கு வந்து ஹானர் வழக்கு போட்டிருக்காருன்னா ஏன் பாராட்டணும்னா, ஹானர்களுக்கு இன்னும் ஏதோ வந்து இங்க இருக்க பறையருக்கோ தேவேந்திர உலகருக்கோ அருந்ததி இருக்கோ பாதிப்பு கிடையாது நினைக்கிறாங்க. அது கிடையாது. ஆணர்களுக்கு ஒண்ணும் இல்ல. இவங்களுக்கு பாதிப்பு நடந்தா கூட 1989 வந்து POI ஆக்ட் அப்படின்னு இருக்கு. அதுல வந்து பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட்ல வந்துரும். ஆனா வந்து பார்த்தோம்னா இந்த வேற சாதி எம்பிசிக்குள்ளே கொண்டுக்குறானே, அதுதான் இப்ப மதுரையில் நடக்கலையா, காரவட்டியாத்தலையா, அந்த பொண்ணும் கல்லர், இந்த பையனும் கல்லர் சமூகம். அதே மாதிரி திருநெல்வேலியில மறவர், அந்த பையனும் மறவர் பொண்ணு மறவர், அங்க வந்து அந்த பையனை கொண்டுறாங்க. அதே மாதிரி தர்மபுரி மாவட்டத்து பக்கத்துல வந்து பையனும் வன்னியரு பொண்ணு வன்னியரு, அந்த பையனை ஹானர் கில்லிங் பண்றாங்க. அப்ப இந்த மக்களுக்கு எந்த சட்டத்தை நம்ம அப்ப வந்து இது வந்து சாதாரண ஒரு கொலை வழக்கா மாறும். ஆனர் கில்லிங் அப்படின்றது வந்து எல்லா சாதிக்குள்ளேயும் பொருளாதார ரீதியா பின்தங்கி இருந்தாலும் அந்த சாதிக்குள்ள ஆணவப்படுதல் நடக்குது. புரியுதுங்களா? அதுக்காக இன்னைக்கு அந்த உயர் நீதிமன்றத்தை அந்த நீதிமன்றத்துக்கு சென்றிருக்காங்க இல்லையா, அதுக்கு பாராட்டணும், வலு சேர்க்கணும். இதை பயன்படுத்தக்கூடியதான் புத்திசாலித்தனம். அந்த வார்த்தை கரெக்டா சொன்னீங்க. பாராட்டணும், வலு சேர்க்கணும். அதான் நம்ம பண்ணணும். இப்ப என்னுடைய பிரச்சனையை வந்து நான் மட்டும் தான் பேசியிருக்கணும் அப்படின்றது வந்து ஜனநாயகம் கிடையாது. எல்லாத்தையும் பேச வைக்கணும், அதான் ஜனநாயகம். அதே மாதிரி வந்து இன்னைக்கு இந்த ஆதவர்ஜுன் வழக்கு போட்டது மூலமாக இன்னைக்கு வந்து
விஜய் கட்சியில எல்லா சாதிகாரனும் இருப்பான்ல. ஆமா விஜய் கட்சியில வந்து இவங்க யாரு எல்லா கம்யூனிட்டிலயும் இந்த பிசி கம்யூனிட்டி, எம்பிசி கம்யூனிட்டி, எஸ்சி கம்யூனிட்டி எல்லா கம்யூனிட்டிலும் இருப்பாங்களே. ஆமா அவங்க எல்லாருமே இன்னைக்கு வந்து ஒரே நிலைப்பாடுக்கு போறாங்களே. ஆமா இன்னைக்கு அவங்க என்ன பண்ணாங்க, ஆணவ படுகொலை தனிச்சட்டை ஏற்ற சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம தலைவர் விஜய் அவர்கள் கேஸ் போட்டிருக்காரு, தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க, கேஸ் போட்டிருக்காங்க. அப்ப அந்த மாநாட்டுக்கு வந்த நபர்களாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுல இருக்க ஒட்டுமொத்த விஜய் கட்சியை சார்ந்தவங்க இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே வேற வழியே கிடையாது, இந்த ஆணவ கொலைக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டு தான் எடுத்து ஆக வேண்டும். அப்ப அந்த 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 வாய்ஸ் வந்து அதிகரிக்குதுங்க. அந்த வாய்ஸை யூட்டிலைஸ் பண்ணணும். அதை யூட்டிலைஸ் பண்றதை விட்டு நீ சும்மா கேஸ் போட்டா இது பண்ண அது பண்ணன்ற மாதிரி ஒரு உருட்டுறது, சங்கி முத்திர குத்துறது எல்லாமே ஒரு போலியானது. நான் கேக்குறேன், இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி விஜய்கிட்ட இருக்கிற ஒரு மேன் பவரை வந்து வெட்டியா கொண்டு போய் வந்து நீ வந்து RSS கைக்குலி நீ ஓரமா நின்னு சொல்லி தள்ளி வைக்க வேணாம். அதைத்தான் நான் திருமாவர்கள் காயின் பண்றாரு. அதுதான் நான் திருமாவர்கள் காயின் பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, RSS வலை விரிப்பாங்க, அதுக்குள்ள நீங்க சிக்கிறாதீங்க. ஒரு அண்ணனாக ஒரு புத்திமதி சொல்றாப்ல. கரெக்டுங்களா? அப்ப இதை வந்து இவங்க எப்படி வந்து டைல்யூட் பண்ணி டைவர்ஷன் பண்றாங்கன்றது தெரியல. ஒரே விஷயம் என்ன தெரியுமா, முழுக்க வந்து பார்த்தோம்னா அண்ணன் திருமாவளவன் ரொம்ப தெளிவா இருக்காரு. அரசியல் களத்துல மிகப்பெரிய ஞானம் இன்னைக்கு தமிழகத்துல இந்தியாவில ஒரு ஞானம் பெற்ற ஒரு அரசியல் தலைவர் திருமாவளவன், இல்லைன்னு மறுக்கவே முடியாது. ஆனா வந்து அப்படியாப்பட்ட தலைவர் வந்து இன்னைக்கு வந்து குறுக்க இடையில ஊந்து ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி விட்டுறாங்க. ஆனா அவர் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. என்ன இடையில பூந்து, அதாவது ஒண்ணும் கிடையாது. இந்த தலைவன் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, அதாவது தாவேகா விசஸ் திமுக தான் சண்டை போய்கிருக்குது. ஆனா தேவலாம் எதுக்கு விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்களை வந்து இந்த எச்ச ஊடகங்கள் குறுக்க நிப்பாட்டுறாங்க? எதுக்காக டிபேட் நிகழ்ச்சிகள்ல வந்து திமுக சொல்ல வேண்டிய பதில்களுக்கு எதுக்கு விசிகா கூப்பிட்டு வச்சு பேச வைக்கிறாங்க? கோர்த்து விடுற ஒரு மாமா வேலை பாக்குறீங்களா ஊடகங்கள் எல்லாமே அப்படின்னு சொல்லி தான் தலைவன் கேட்க வராரு. அதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு டிபேட் நடக்குது, திமுக சம்பந்தம் நடக்குது, ஹானர் கில்லிங் சம்பந்தமா டிபேட் நடக்குது, வேங்கவேல் சம்பந்தமா டிபேட் நடக்குது. அப்போ வந்து ஒண்ணுமில்ல, விஜய் கட்சிக்காரங்க கூட்ட இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா விடுதலை சிறுத்தை கட்சியுடைய ஒரு எம்எல்ஏ இருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஒரு பிஜேபி காரர் இருக்காரு. கேக்குற கேள்வி திமுக கார எங்க? திமுக காரெல்லாம் திமுக பதில் சொல்ல வேண்டிய இடத்துல ஆளுசா நவாஸ் பதில் சொல்றாரு. அப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, அந்த ஓப்பனா சொல்றேன், ஏன் அப்படின்னா அந்த பதில சொல்லக்கூடியது வந்து திமுகவோட கொள்கை வரப்பு பேசணும். அப்ப எப்படி இது பேசுறாங்க? இப்ப வந்து அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, விடுதலை சிறுத்தை நடுவுல நிக்கிற மாதிரி இவங்க என்ன பேசினாலும் அந்த திருமாவளவன் அண்ணன் இருக்காரு இல்லையா, அவர் அந்த வைய வாங்குற மாதிரி கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. இதுதான் வந்து பார்த்தோம்னா இந்த எச்ச ஊடகங்கள் வந்து வன்மையான கண்டனம். ஆமா, பதிவு பண்ணிக்கிறோம். நீ எந்த ஊடகமா இருந்தாலும் யாரை பார்த்து கேள்வி கேட்கறாங்களோ அவங்கள கூப்பிட்டு நிப்பாட்டுங்கன்ற, இதுதான் கரெக்ட். நீ அதை விட்டுவிட்டு வந்து இடையில கூப்பிட்டு வந்து இவங்களை நிப்பாட்டினா அப்ப வந்து திமுக மேல விழுகிறடிய பூரா வந்து யாரோ வாங்கணும்னா எப்படிப்பா வாங்க முடியும்? இந்த எச்சத்தனமான வேலையில பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி தலைவர் வீடியோ ஆரம்பிக்கும் முன்னாடியே சொல்லி ஆகணும் தலைவா. இல்ல தலைவா, உண்மையை சொல்றேன். நமக்கு வந்து என்னடா, அண்ணன் திருமாவளவன் வந்து மிகப்பெரிய ஒரு ஜென்யூனான லீடர், ஒரு லெஜெண்டுங்க, பொலிட்டிக்கல் லெஜெண்டுங்க. அவரை போய் ஏத்துக்கிற முடியுமா? விஜய் வந்து முதலாக கட்சி ஆரம்பித்த பொழுது வாழ்த்து சொன்ன நபர் வந்து அண்ணன் திருமாவர்கள். அண்ணன் திருமாவர்கள் வாழ்த்து சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து விஜயுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் சொன்னப்போ வந்து ஒரு நல்ல அஜெண்டா தான், நல்லபடியா வச்சுக்கோங்க, ஆனா ஒரு செயல் திட்டங்களா அரசியல் செயல் திட்டங்களா மறைமுகமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அட்வைஸ் பண்ணாரு. ஆனா அண்ணன் திருமாவர்கள் வந்து விஜய் அவர்கள் வந்து எங்கேயுமே கடுமையா விமர்சனம் பண்ணது கிடையாது. வாழ்த்து சொன்னாங்க. அதே மாதிரி வந்து விஜய் அவர்களையுமே எங்கேயுமே அண்ணன் திருமாவர்களையோ விடுதலை சிறுத்தை கட்சியோ விமர்சனம் செய்தது கிடையாது. ஆனா அந்த எச்ச ஊடகங்கள் குறுக்க கொண்டு போய் விசிகா நிப்பாட்டுவதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திமுக மேல பாய்கின்ற அத்தனை அடிகளையுமே விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்களை யாராவது கூப்பிட்டு உட்கார வச்சு கருத்து சொல்ல வச்சு அந்த டிபேட்டுகள் எல்லாத்தையுமே அப்படியே டைவர்ஷன் பண்ணி விடுறது. இந்த வேலையத்தான் வந்து இந்த எச்ச ஊடகங்கள் திட்டமிட்டு பார்த்துக்க இருக்காங்க. ஆனா இந்த விஷயத்துல அண்ணன் திருமாவர்கள் ஒரு கிளாரிட்டியான ஒரு மனிதர். அவருக்கு வந்து விஜய் கட்சியில இருக்கிற அந்த மேன் பவர் மேல அக்கறை இருப்பதன் விளைவுலால தான் அவர் என்ன பண்றாரு, RSS வந்து வளவரிப்பாங்க, நீங்க சூதானமா இருந்தீங்க, அதுல போய் சிக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி தோழமையோடு அட்வைஸ் பண்றாரு. இல்ல, ஆரம்பத்துல இந்த இயக்கம் தொடங்கியில இருந்து, விஜய் கட்சி தொடங்கியில இருந்து பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டபோது கூட எந்த இடத்திலும் அவருடைய இதுல இருக்காரு. மத்தவங்க மாதிரி வந்து இந்த விமர்சனம் பண்றதா கடந்து செல்றதா அப்படி இல்ல, அவர்கிட்ட ஒரு மேன் பவர் இருக்கு அப்படின்றத வந்து இன்று வரையும் அதாவது வந்து அக்கறையோட சொல்லியிருக்காரு, அட்வைஸ் பண்ணிருப்பாரு, இன்னும் படிக்க வேண்டியிருக்குன்னு சொல்லியிருப்பாரு. வந்து எந்த ஒரு விமர்சனத்தையும் அண்ணன் திருமா வைத்தது இல்லை. அஜித்தோடைய லாக்அப் மரணத்துல வந்து விஜய் அவர்கள் போராட்டம் பண்றாரு. அப்ப அண்ணன் திருமாவளவன் பிரஸ் மீட்ல வந்து கேள்வி கேட்கிறாங்க. கேட்கப்பட்ட கேள்விக்கு வந்து அண்ணன் திருமாவளவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? விஜய் அவர்கள் நடத்துகின்ற இந்த போராட்டம் வந்து வரவேற்கத்தக்க வேண்டிய விடயம்.
ஆனா ஒருவேளை ஒரு அரசியல் பண்ணார் அப்படின்னா இந்த போராட்டம் எந்த விதத்திலும் பயன் இல்லாம போய்விடும். ஆக மொத்தத்துல போராட்டத்தை வரவேற்கிறேன். அவ்வளவுதான். கரெக்ட் தானே? கரெக்டா தானே சொல்றாரு? இப்படிதானே சொல்லணும். இப்படித்தானே சொல்லணும் அரசியல் காலத்துல. ஆமா. ஆனா வந்து நிறைய பேர் அப்ப என்ன பண்ணா தலைவர் கொண்டு போய் குறுக்க நிப்பாட்டுறாரு, திருமாவளவன் குறுக்க நிப்பாட்டுறது, இந்த மாதிரி இவ்வளவு எல்லாம் பார்த்தாங்க. சோ ஆரம்பத்துல அண்ணன் திருமாவர்கள் தன்னுடைய ஒரு அரசியல் கிளாரிட்டில, தன்னுடைய கருத்தியல் கிளாரிட்டில அவர் எப்பொழுதும் தெளிவாக இருந்து கொண்டிருக்கின்றார். ஆனா அண்ணன் திருமாவர்களை கவுத்து விடுவதற்காகவே இங்க சில எச்ச புறம்போக்கு பசங்க எல்லாருமே சில பேர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து வன்மையா இதெல்லாம் வந்து மக்கள் குறிப்பா வந்து விடுதலை சிறுத்தை லட்சக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் திருமாவை யாருக்கு போய் குறுக்க நிப்பாட்டம் நினைச்சா கூட நிப்பாட்டுறாங்க. அதை கவனமா பார்த்துட்டு இருக்காங்க. உங்களை தனிமைப்படுத்துற நிலை உருவாகும் என்பதை கூறிக்கொண்டு இந்த எச்ச ஊடகங்களுக்கு வன்மையான கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.